உப்பு பாத்திகளில் தேங்கியுள்ள மழைநீரை மின் மோட்டார் மூலம் அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது. மீண்டும் உப்பு உற்பத்தியை தொடங்க 15 நாள் ஆகும் என்பதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மாணிக்க வாசகம் இணைக்கிறார். மாணிக்க வாசகம், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக பவித்ரா, வேதாரண்யம் பகுதியில் நேற்று பெய்த மழை காரணமாக 10,000 ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்ற உப்பு உற்பத்தியானது பாதிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகசியன்பள்ளி பகுதியில் 10,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. 6,500 ஏக்கர் பரப்பளவில் ரசாயன உப்பும் 3,500 ஏக்கர் பரப்பளவில் உணவு உப்பும் உற்பத்தி செய்யப்படுகிறது. நேற்று காலை திடீரென பெய்த மழை காரணமாக வேதாரண்யம் அடுத்த அகசியன்பள்ளி, கடினல் வயல், கோடியக்காடு, கோடிக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் உப்பு பாத்திகளில் மழைநீர் நிரம்பி காணப்படுவதால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. உப்பு பாத்திகளில் நிரம்பியுள்ள மழைநீரை மின் மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணியில் உப்பு உற்பத்தியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மீண்டும் உப்பு உற்பத்தி தொடங்க 15 தினங்களுக்கு மேல் ஆகும் என்றும், அதுவரை உப்பு உற்பத்தி பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இப்பணியில் ஈடுபடும் தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உற்பத்தி செய்த உப்பை சாக்கு மூட்டைகளில் நிரப்பி வெளியூர்களுக்கு அனுப்பும் பணியில் சில தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். நடப்பாண்டை பொறுத்தவரை பருவந்தவறி பெய்யும் மழை காரணமாக வேதாரண்யம் பகுதியில் உப்பு உற்பத்தி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த ஆண்டில் 25% கூட உப்பு உற்பத்தி செய்யப்படவில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். உப்பு உற்பத்தியானது மீண்டும் தொடங்க இன்னும் 15 தினங்கள் ஆகும் என உப்பு உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாணிக்க வாசகம்.